இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பெரும் கூட்டுப்படைக்கு எதிராக புறப்பட்ட யோசபாத் தமது படை வீரர்களுக்கு அளித்த ஆவேச உரையினுடைய இதய பகுதியாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அவனுக்கு விரோதமாக பெருங்கூட்டுப்படை வந்தபொழுது யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைத்ததினால் அவன் இங்கே தன்னுடைய படை வீரர்களுக்கு ஒரு ஆவேச உரையை கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்று. இச்சொடர்கள் இன்றைக்கும் எழுச்சிமிக்க ஒரு ஆவேசமான ஒரு போதனையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை நம்புகிற வாழ்வும் அவரது தீர்க்கதரிசிகளை நம்பும் தன்மையும் வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தரின் நாவுகளாக விளங்கிய தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய சொற்களில் அடங்கிய பக்கங்களை கொண்டதுதான் நமது வேத புத்தகம். அதுவே நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அது செயல்படுகிறது. அதனை நம்பி அதனை நாம் வாசித்து தியானித்து தொடர்ந்தால் செழுமையான ஒரு வாழ்க்கையும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையையும் நாம் பெறுவது உறுதி. வேத புத்தகத்தில் இல்லாத தீர்க்க தரிசனங்களும் வழிநடத்துதல்களும் இல்லை என்றே சொல்ல முடியும். இந்த சொற்றொடர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 4 விதமான காரியம் என்ன? வேத புத்தகம் மனிதனுக்கு தெரியாத உண்மைகளை அது முதலிலே அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, வானமும் பூமியும் எவ்வாறு வந்தன, மனிதன் எவ்வாறு உருவாக்கப்பட்டான் என்பது போன்ற அறிவியல் அறிவுக்கும் அப்பாற்பட்ட செய்திகளை நேர்மையாக அது நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. 2வதாக, இந்த வேத புத்தகத்தின் வரலாற்றில் செயல்படும் தேவனை அது உறுதிப்படுத்தி தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வரலாற்றில் அவர் ஆட்சி செய்கிறார் என்கிற காரியத்தை வேதம் நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறது. உலகம் கடந்து வந்த பாதைகளை பார்க்கிறோம். கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவை நிறைவேறின விதங்கள், இனி நிறைவேற இருக்கும் நிகழ்ச்சிகள் என மனித வாழ்வுடன் ஒன்றித்த நிகழ்ச்சிகளை அவைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, இந்த பூமியினுடைய வயதை கணக்கிடும் பொழுது இன்றைக்கு 6021 வயது ஆகிறது என்று சொல்லி இன்றைக்கு கணக்கிடப்படுகிறது. 6000 கணக்கிடும் பொழுது 6000 வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒரு நாள் பிந்தினதற்கான ஆதாரத்தை கண்டுபிடித்தார்கள். ஒரு நாள் எப்படி பிந்தினது? அப்போது இந்த வேதத்தில்தான் அதற்கு ஆதாரம் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக வேதத்திலே ஆராய்ச்சியாளர்கள் தேடி பார்த்தபொழுது யோசுவா நடந்த யுத்தத்திலே அவர் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ரிசல்ட் கிடைப்பதற்காக சூரியனை நடுவானத்திலே தரித்து நிற்கத்தக்கதாக அவர் கட்டளையிட்ட பொழுது அது 23 மணி நேரமும் 20 நிமிடமுமாக தரித்து நின்றபடியினாலே அந்த யுத்தத்தில் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் வெற்றி பெற்றதாக எழுதப்படுகிறது. அப்போது ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் அந்த 40 நிமிடங்கள், ஒரு நாள் இந்த பூமியினுடைய வயதை நாம் கணக்கிடும்போது பிந்துகிறதே என்று சொல்லி அவர்கள் கவனிக்கும்போது 40 நிமிடத்திற்கான அந்த பிந்தின காரியமும் இந்த வேதத்தில் தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கே வேதத்தை திரும்பவும் ஆராய்ச்சி செய்த பொழுது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு அந்த ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி, நீர் மரிக்கப் போகிறீர், உங்களுடைய காரியங்களை, நீர் குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன பொழுது எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி மிகவும் அழுத பொழுது ஏசாயா சொல்லிவிட்டு முற்றத்துக்கு வரும்பொழுது திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்வில் நான் ஒரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஏசாயா திரும்பவும் முற்றத்திலிருந்து உள்ளே போய் ராஜாவினிடத்தில், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய பிளவையின் மேலே அத்திப்பழ அடையை நீர் போட்டீர் என்று சொன்னார், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று சொன்ன பொழுது இதற்கு அடையாளம் என்ன என்று கேட்ட நேரத்திலே
10 பாகையை சூரிய பாகையை பின்னிட்டு திரும்ப பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு பாகை என்பது 4 நிமிடங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 10 பாகை என்பது 40 நிமிடங்கள். சூரிய கடிகாரத்தை அந்த நாளை ஆண்டவர் 40 நிமிடங்கள் பிந்தி வரும்படியான ஒரு காரியத்தை செய்தபடியினாலே எசேக்கியா ராஜா விசுவாசித்தான். அவன் எழுந்து அந்த வாரத்திற்குள்ளாக ஆலயத்திற்கு சென்று தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியினுடைய காரியங்கள், உலகம் கடந்து வந்த பாதைகள், கூறப்பட்ட தரிசனங்கள், அவைகள் நிறைவேறிய விதம், இனி நிறைவேற இருக்கும் அநேக நிகழ்ச்சிகளை, இனி இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது, எப்படிப்பட்ட ஆட்சி கடைசி நாட்களில் நடக்கும், அதற்கு பின்பாக கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு ஓடி வந்து இந்த பூமி முழுவதையும் நிரப்பி ஒரு 1000 வருடம் என் இயேசுவே ஆட்சி செய்ய போகிறார் என்று சொல்லுகிற வரையிலும் இங்கே வேதத்தில் நடக்க போகிற இந்த பூமியை குறித்த அத்தனை காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும். வேத புத்தகம் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அறிவுரைகளை முற்கால வரலாற்று குறிப்புகளிலிருந்து அவைகள் வழங்குகிறது. இஸ்ரவேலின் சரித்திரத்திலிருந்தும் முன்னோடிகளான தேவ மனிதர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆன்மீக பாடங்களை அவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆன்மீக பாடங்கள் அநேக காரியங்கள் நமக்கு எச்சரிப்புகளாகவும் அநேக காரியங்கள் நம்மை உற்சாகமூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. குறிப்பாக இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற, என்னை விட மோசமான நிலைமையில் இருக்கிற பாத்திரங்களையும் ஆண்டவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய வல்லமையை கொடுத்து ஆண்டவர் இத்தனையாய் பயன்படுத்தினார் என்று சொன்னால் என்னையும் அவர் பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த வேத புத்தகத்தினுடைய அந்த சான்றுகள், அது எழுதப்பட்ட வாழ்க்கைகள், அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு கோலியாத்தின் மேல் கிடைத்த வெற்றியையும் பத்சேபாளிடத்தில் அவள் அடைந்த வீழ்ச்சியினால் தரப்பட்ட பாடங்களையும் கூட அவைகள் நமக்கு விட்டு வைக்கவில்லை, அவைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மகா பெரிய வெற்றியையும் எழுதுகிறது. ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்தால் அவனுடைய வாழ்விலே அவன் அடைகிற வீழ்ச்சியையும் குறித்து என் வேதம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக வேத புத்தகத்திலே அநேக வாக்கு தத்தங்களும் வழிநடத்துதல்களும் அவைகள் எழுதப்பட்டதாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வாக்கு தத்தங்களும் எல்லா விதமான வழிநடத்துதலையும் நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நாம் போய் சோசியம் பார்க்கவோ அல்லது நாள் நட்சத்திரம் பார்க்கவோ அல்லது கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமோ இல்லை. நமது வாழ்வுக்கான ஏராளமான வாக்குத்தத்த காசோலைகள் வேதத்தில் இருக்கிறபடியினால தேவ சித்தத்தின்படி அவற்றை பற்றி கொண்டு ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அனுதினமும் நாம் கிரமமாக வேதத்தை வாசித்து தியானித்து வாழ்கிற ஒரு தேவ மனிதன் எப்பொழுதும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றவனாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை என் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த யோசபாத்தினுடைய அந்த வீரமான ஆவேசமான உரையிலிருந்து கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அந்த நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இந்த வசனத்தை நாம் கை கொண்டு நாம் இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான், உலகம் கடந்து வந்த பாதை என்ன, இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, இனி நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்து இந்த வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறதே, அநேகர் ஆசீர்வாதமாய் வாழ்ந்ததற்கான அவர்களுடைய வழிநடத்துதல்களும் வீழ்ச்சிகளும் எழுதப்பட்டிருக்கிறதே. இவைகளை நான் எவைகளை கை கொண்டு வாழ வேண்டும் என்கிறதை கடைபிடித்து வாழும்படியாக இது போதிக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வழிநடத்துதல்களையும் வாக்குத்தத்தங்களையும் தந்து அது வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே அவரிடத்தில் நம் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், இந்த நாளிலே நான் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தரை நம்புகிற நாம் நிலைப்பட முடியும். அவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை நம்புகிற நாம் சித்தி பெற முடியும் என்று சொல்லி
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள்.